இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, அதிகமாக படிச்சு விட்டு நிறைய மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு படிச்ச வேலை படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்காம மாடு மேய்க்கக்கூடிய அமைப்பு, மாட்டு பண்ணை இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு அமையும்? இதெல்லாம் உண்மையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. இப்போ வந்து அதிகமா படிச்சுட்டு வேலை கிடைக்காம பிரயோஜனம் இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. எதனா பிசினஸ் செய்வாங்க. ஆனா குறிப்பிட்ட இந்த மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடிய அமைப்பு அதிகமா படிச்சுட்டு அதனால வந்து பிரயோஜனம் இல்லாம இந்த தொழிலுக்கு வர்றவங்க. ஒரு சிலர் வந்து பரம்பரையாவே இந்த தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு நான் தனியா வீடியோ போடுறேன். ஆனா இந்த மாதிரி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதிகமா படிச்சுட்டு அதனால வந்து பயன் இல்லை அப்படின்னா குரு புதன் ஒன்னா இருந்தா அந்த மாதிரி நடக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இவர் வந்து உபதேசம் செய்யக்கூடியவர். ஹையர் நாலேஜ், பிலாசபி, விஸ்டம் ஒரு போதனை செஞ்சு நல்ல ஒரு ஒரு பர்சனை வந்து நல்வழிப்படுத்தக்கூடியவர். இப்ப இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஸ்கூல்ல காலேஜ்ல, இதெல்லாம் வந்து குரு. இந்த புதன் யார் அப்படின்னா, இவர் வந்து டேலண்டான ஆள், ஒரு மாணவர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாணவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி. ஸோ இந்த டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது இந்த புதன் என்ன நினைக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே தெரியும், நீங்க வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்க எனக்கு எக்ஸாம் வச்சீங்கனாலும் நான் வந்து 100% மார்க் எடுத்துருவேன். ஸோ நீங்க வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து வாதம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் புதன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து டேலண்ட்டு, ஆனால் ஹையர் நாலேஜ், பிலாசபி. புதன் வந்து டேலண்ட்டு, உங்களுடைய இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ், எனக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் குரு வந்து எனக்கு தெரியும்னு சொல்லாது, இந்த மமதை வந்து இருக்காது, ஒரு சத்துவ குணம் மிகுந்த ஒரு கிரகம். ஆனால் புதன் அப்படி கிடையாது, எனக்கு வந்து எல்லாம் தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த ரெண்டு எனர்ஜியும் வந்து ஒன்னா வரும்போது உங்க ஜாதகத்துல இவங்க வந்து உயர்கல்வி நல்லா இருக்கும், பிஹெச்டி வரைக்கும் கூட படிப்பாங்க, ஆஸ்ட்ராலஜி கூட கத்துக்குவாங்க. ஆல்ரெடி குரு புதன் இணைவு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஸோ இந்த இணைவு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இவங்க இந்த மாதிரி தொழிலுக்கு போவாங்கன்னா கிடையாது. இந்த இணைவுக்கு சந்திரனோட தொடர்பு இருக்கணும், சந்திரனோட பார்வை, இல்லை இந்த இணைவு வந்து சந்திரனோட வீட்டிலேயோ இல்லை இந்த இணைவு வந்து சந்திரனோட நட்சத்திரத்திலேயோ இருந்துச்சு அப்படின்னால் இவங்க இந்த மாதிரி மாடு பண்ணை, கோழி பண்ணை இதெல்லாம் வச்சு அமைக்கக்கூடிய விஷயம் வந்து உருவாயிடும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, சந்திரன் ஏன் தொடர்பு வந்தா இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன் தான் வந்து கால்நடைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த அசையும் சொத்து அப்படின்னு சொல்லிடுவோம் சந்திரனை வந்து. காலபுருஷனுக்கு வந்து 4வது இடம் வந்து கடகராசி ஆகும். அதனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உருவாயிடும். இந்த அமைப்பு வந்து எந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4th ஹவுஸ்ல 5th ஹவுஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இவங்க கன்ஃபார்மா வந்து இப்படிதான் பண்ணுவாங்க, இப்படிதான் நடக்கும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷன், அகாடமிக் எஜுகேஷன் எது அப்படின்னா 4th ஹவுஸும் 5th ஹவுஸும். ஸோ இதை வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஒருவேளை வந்து சந்திரன் வந்து ஒரு தேய்பிரை சந்திரனா இருந்துச்சு அப்படின்னா அதுலயும் வந்து இவங்களுக்கு வந்து பலன் அளிக்காது அப்படின்னு சொல்லிடலாம். சனியோட தொடர்பு இருந்தாலும் இவங்க வந்து விவசாயம் அந்த மாதிரி வந்து பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து விவசாயத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் தான். சனி பகவான் இல்லைன்னா விவசாயமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு தொழில் வந்து எப்படி அமைஞ்சது, எவ்வளோ படிச்சிங்க அப்படின்னு வந்து இந்த மாதிரி இணைவு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து படிச்சு பார்க்க ஆர்வமா இருக்கேன். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் கோஷாலா அமைக்கிறதுக்காக க்ரௌட் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்புறம் வந்து யூபிஐ நம்பரும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டொனேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம்.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆஹ் இந்த யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம்.